வணக்கம் நேயர்களே. வாரந்தோறும் இந்த விளையாட்டுலக நிகழ்ச்சியில ஒவ்வொரு விளையாட்டை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். இந்த வாரம் விளையாட்டுலக நிகழ்ச்சியில நாம் தமிழ்நாட்டின் பாரம்பரியமிக்க விளையாட்டான சிலம்பத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதை பத்தி பேசுறதுக்காக திரு கே.ஜி. முரளிகிருஷ்ணன் வந்திருக்காரு. சிலம்பத்தை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். இப்போ இந்த சிலம்பங்கிறது என்ன, விளையாட்டா ஒரு கலையா, அதை பத்தி சொல்லுங்க. சிலம்பம் வந்து விளையாட்டுன்னு சொல்லலாம், கலைன்னு சொல்லலாம். ஆரம்பத்துல சிலம்பாட்டம் வந்து ஒரு பாரம்பரியமிக்க ஒரு தற்காப்பு கலை. அது இப்போ சொல்லலாம் இதர போர்க்கலைகள் முதல் கலை தாய்க்கலையாகவும் சொல்லலாம் சிலம்பம். இப்போ வந்து இந்த நவீன உலகத்தில் வந்து சிலம்பம் வந்து ஒரு விளையாட்டாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விளையாட்டாக இருந்துட்டு இருக்கு. இதுக்கான ஒரு சட்ட திட்டங்கள், தெளிவான சட்ட திட்டங்கள், போட்டி அமைப்புகள் எல்லாம் நல்லபடியாக வச்சு இப்போ போட்டிகள் நடத்தி வந்துட்டு இருக்கோம். இது வந்து மாவட்ட ரீதியாகவும் மாநிலம் தேசிய அளவில் போட்டிகள் நடத்திட்டு இருக்கோம். ஸோ சொல்லப்போனால் இது கலையாகவும் இருக்கு, இப்போ வந்து ஒரு நவீன விளையாட்டாக இருக்கு. ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னா இது போர்க்கலைக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து அது அவ்வளவு வளர்ச்சி பெறல. இப்ப பார்த்தா நடிகர்கள்லாம் மட்டும் சும்மா பயிற்சிக்காக சிலம்பம் பண்றாங்க. இப்ப அந்த எந்த நிலைமையில இருக்கு? இப்ப வந்து விளையாட்டு தான், அதாவது சிலம்பத்துக்கு வந்து சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கத்தி சண்டை, சுருள்வாள், இந்த மாதிரி வந்து இதர விளையாட்டுகள் இருக்கு. சிலம்பம் வந்து பேஸ் ஆக்சுவலா. இந்த சிலம்பத்தை வச்சுதான் வேல்கம்பு, கட்டி, கதாயுதம், இந்த மாதிரி இதர போர்க்கலைகள் இருக்கு. ஸோ பேஸ் வந்து சிலம்பம் தான். இப்போதைக்கு வந்து பிளேயர்ஸ் வந்து நாங்கள் ஊக்குவிக்கிறது வந்து மெயினாக வந்து விளையாட்டாக தான் ஊக்குவிக்கிறோம். அவங்களுக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி ஸ்கூல்ஸில் லெசன்ஸ் எப்படி கொண்டு வரோமோ அதே மாதிரி இதுக்கும் பாடத்திட்டங்கள் மாதிரி வச்சு அதே மாதிரி பெல்ட் சிஸ்டம் கொண்டு வந்துட்டுருக்கோம். இது மாதிரி வச்சு தான் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து காம்படிஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி அது மூலிமா ஸ்டேட்டுக்கு அனுப்புகிறோம். சிலம்பத்தை வந்து இலக்கியத்தோட ஒப்பிடுறாங்களே, அது எப்படி? கண்டிப்பாக இது தமிழில் வந்து இலக்கணம் இருக்கு, காப்பியங்கள் இந்த மாதிரி இருக்கு. இலக்கணங்கள் சொல்ல போனால் அரை மாத்திரை, ஒரு மாத்திரை, ஈரடி குரல், நாலடியார் இந்த மாதிரி இருக்கு. அதே போல் வந்து சிலம்பத்தையும் சொல்லப்போனால் ஈரடி பாவலா, ஓரடி பாவலா, நாலு வீடு கட்டுதல், இந்த மாதிரி வந்து இலக்கணங்களுக்கு ஒப்பிடலாம். அதே போல் காப்பியங்கள் வந்து தமிழில் வந்து 50 காப்பியங்கள் இருக்கு. அது தமிழ் அணியின் அணிகலன்களாக மணிமேகலை, சீவக சிந்தாமணி, ஒலையாபதி, குண்டலகேசி, இந்த மாதிரி. அதே மாதிரி தான் வந்து சிலம்பத்தை பார்த்தீங்கன்னா ஐயங்கார் வரிசை, கதம்ப வரிசை, துலுக்கானம் வரிசை, நாகபந்தம், பனையேரி மல்லு, இந்த மாதிரி வந்து காப்பியங்கள் போன்ற அந்த லெசன்ஸ் அந்த மாதிரி. இப்போ உதாரணத்துக்கு பனையேரி மல்லு நம்ம ஏன் சொல்றோம்னா, ஒரு பனை மரத்துல வந்து ஒரு பனை ஏற வந்து கையை காலையும் பின்னிட்டு தான் ஏறிட்டு இருக்காங்க. அதே பேஸ் அந்த லெசன்ஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கால் வரிசைகள், பின்னல் வரிசையோட இந்த சிலம்பம் வந்து அந்த ஒரு லெசன்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து உதாரணத்துக்கு வந்து அந்த பேர் வச்சுட்டு காப்பியங்களுக்கு ஈடா இலக்கியங்கள் ஈடா வந்து இந்த சிலம்பத்தை சொல்றோம். இப்ப இந்த பேரெல்லாம் கேக்குறப்போ சிலம்பம் வந்து தமிழ்நாட்டோட பேஸ் தான் இல்லையா? தமிழ்நாட்டோட பேஸ். இப்ப நேஷனல் லெவல்ல விளையாடுறப்போ மத்த ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் எப்படி கத்துக்கிறாங்க இந்த சிலம்பத்தை? கண்டிப்பா இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து சிலம்பம் சொல்லிட்டு இருக்கோம். ஆந்திராவில் வந்து கர்ரஜகடம், அதாவது கரடி ஆட்டம், கேரளாவில் வந்து கலரி, நம்ம கர்நாடகாவில் வந்து தாண்டவரிசை, இந்த மாதிரி வந்து வட மாநிலங்கள் வந்து லாட்டி, லக்கடி, இந்த மாதிரி வந்து பேர்ல வந்து பல்வேறு பேர்கள் இருக்க தவிர சிலம்பம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து எக்ஸிஸ்டிங் கேம், எக்ஸிஸ்டிங் எல்லா இடத்துலையும் வந்து இருக்கு. ஆனால் அதுக்கான அசோசியேஷன்ஸ், அதுக்கான ஒரு கட்டமைப்பு இல்லாமல் இருந்து இப்போ அதுக்கான நேர்த்தியான ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கிறதால இப்போ வெகு வேகமாக இந்த ஒரு 10 வருஷத்துல வந்து ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சி. இப்போ ஸ்டேட் லெவல்ல விளையாடுறப்போ இங்க சிலம்பம், அங்க கலரிங்கிறப்போ அதோடைய வழிமுறைகள்லாம் வேற மாதிரி இருக்கும் இல்லையா? விதிமுறைகள்லாம் வேற மாதிரி இருக்கும். அதான் இப்போ வந்து போட்டி விதிமுறைகள்ன்றது வந்து ஒண்ணுதான். அது மாவட்ட போட்டி நடத்தினாலும் சரி, மாநில போட்டி நடத்தினாலும் சரி, அகில இந்த போட்டி நடத்தினாலும் சரி, அகில உலக போட்டி நடத்தினாலும் சரி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து சேம் தான். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 சுற்றுகளை நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் தனித்திறமை சுற்றுன்னு சொல்லுவோம். இந்த தனித்திறமை சுற்று வந்து ஒவ்வொரு போட்டியாளர் அவங்க என்ன கத்துக்கிட்டாங்களோ அதை வந்து அவங்க செஞ்சு காட்டணும். ஸோ அந்த மாதிரி இப்போ அவங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 2 நிமிஷம் அவகாசம் இருக்கும். இந்த 2 நிமிஷம் அவகாசத்துல வந்து 3 நடுவர்கள் உட்காந்துருப்பாங்க. ஒரு போட்டியாளர் தனக்கு தெரிந்த எல்லா கலைகள், காலடி வரிசை, கை சுற்று, இது மாதிரி செஞ்சு காட்டணும். அதுலேயே வந்து அந்த சிலம்பத்திலே 3 பிரிவா இருக்கு, நெடுக்கம்பு, நடுக்கம்பு, வீச்சுப்பான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3த்தையும் அவங்க செய்யணும். இது வந்து எல்லாமே யூனிக்கா இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. நெடுக்கம்புல அதுக்கான தேவையான சுற்றுக்கள் இந்த மாதிரி இருந்து மொத்தம் 20 மார்க் வந்து நம்ம அவாய்ட் பண்றோம் மேக்சிமம். இதுல 8 மார்க் குறைவா இருக்கவங்க செகண்ட் ரவுண்ட் நாங்கள் அனுப்புறது இல்லை. 8 மார்க்கு மேல இருக்கவங்க அடுத்த சுற்றுக்கு போறாங்க. அடுத்த சுற்றுன்றது 2வது சுற்று, 3வது சுற்று வந்து நேரடி போட்டி. அங்க பாத்தீங்கன்னா போட்டியாளர்கள் வந்து இடைவாரியாக பிரிக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து ஃபிக்சர்ஸ் பண்ணுவோம். யார் யாரோட மோதனம்ன்றது லாட்ரி மெத்தட்ல வந்து ஃபிக்ஸ் பண்றோம். ஃபிக்ஸ் பண்றப்போ அந்த 2 போட்டியாளருக்கு வந்து ஒருத்தருக்கு சிகப்பு பட்டையும் ஒருத்தருக்கு பச்சை பட்டையும் கொடுக்குறோம். இதுல வந்து தொட்டு பாயிண்ட் எடுக்கணும். ஸோ தொட்டு பாயிண்ட் எடுக்க வந்து எல்லாம் யூனிக் தான். எந்த மாநிலத்தில் வந்தாலும் கண்டிப்பா வந்து தொட்டு தான் பாயிண்ட் எடுக்கணும். இதுல வேற வித்தியாசமே கிடையாது. ஆக தொட்டு பாயிண்ட் எடுக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா கழுத்துக்கு மேல கிடையாது, முழங்கை கிடையாது, உயிர்நல பகுதி கிடையாது.
மீதி எங்க தொட்டாலும் ஒரு பாயிண்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூனிக்காக தான் வரும். ஸோ எல்லா பிளேயர்ஸ் வந்து யூனிக்காக பண்ணுவாங்க, ஒரே மாதிரி விளையாட்டாக தான் இருக்கும். அதாவது 2வது சுற்று 3வது சுற்று. ஸோ இந்த 2வது சுற்று 3வது சுற்று முடிஞ்ச உடனே அவங்களுடைய முதல் சுற்று 2வது சுற்று 3வது சுற்று இந்த 3 மார்க்கையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணி இதுல எந்த பெல்ட்ல இருக்க வின்னர் வந்து அதிக மார்க் பெற்றிருக்கு, அதிக புள்ளிகள் பெற்றிருக்காங்களோ அவங்க வந்து வின்னரா நம்ம அனௌன்ஸ் பண்றோம். இவங்க அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க. இப்படி வந்து அந்த கேட்டகரி வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 பரிசுகள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிடுறோம். இப்போ இந்த லெவலுக்கெல்லாம் நீங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டேனே. கம்ப்யூட்டர் கணினிமயமாக்க, அதாவது இன்னைக்கு வந்து எல்லா துறையில வந்து கணினிமயம் ஆக்கப்பட்டுள்ளது. அதே போல வந்து சிலம்பாட்டத்துக்கு சொல்ல போனா வச்சுக்கோங்க, இந்த சிலம்பாட்டத்தோடு நம்ம சிலம்பம் வந்து உலக அரங்கில் அரங்கேறணும்னா சிலம்பம் வந்து ஒரு நவீனமாகவும் இருக்கணும். அதே போல வந்து எல்லா பாசிபிலிட்டிஸ் எல்லா இதுவும் தேவை நமக்கு. அதான் வந்து எங்களுடைய மாநில பொதுச்செயலர் திரு அம்மானுல்லா அவருடைய கைடன்ஸ் பேர்ல வந்து நான் இந்த ஒரு மென்பொருள் வந்து உருவாக்கினேன். சிலம்பத்துடைய கையேடுகள், அதோட போட்டி அமைப்பு சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் நன்கு படித்து அதுக்கான பேஸ்ல வந்து ஒரு மென்பொருள் உருவாக்கணும், சாஃப்ட்வேர். இது வந்து கணினி மயமா கொண்டு வந்து நம்ம வந்து போட்டிகள் வந்து இப்ப கடந்த ஒரு 5 வருஷமா நடத்திட்டு